ஓம் சாந்தி. 13/3/2025 பாபாவினுடைய முரளியின் ஸ்லோகம்: அன்பே நினைவை கொண்டிருப்பதற்கான இலகுவான வழிமுறையாகும். ஆகவே சதா அன்பானவர்களாக இருந்து மற்றவர்களையும் அன்பானவர்களாக ஆக்குங்கள். அன்பு என்று பார்க்கும் பொழுது அது எங்கு அல்லது எவரில் அன்பு இருக்கின்றதோ அந்த நபருடன், நல்லாவிட்டால் இருக்கின்ற பொருளினுடன் அது இலேசத்தன்மை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு அது ஒரு வெளிச்சத்தை அல்லது தெளிவை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக யாரில் அன்பு வைத்திருக்கிறார்கள் அவருடன் திறந்த மனதுடன் கதிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது எப்பொழுதுமே வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அன்பு. எல்லா குணங்களிலும் அன்பு நமக்கு வெற்றியை திறந்து கொடுக்கும். அடுத்ததாக என்றென்றும் அழிக்கப்பட முடியாத ஒரு விடயம். இந்த நற்பண்புகள் எல்லாம் உள்ளடங்கியது தான் உண்மையாக அன்பு என்று அழைக்கப்படுகின்றது. லௌகீகமான அல்லது பௌதீகமான உலகத்திலே ஒருவர் ஒரு பொருளையிலே அன்பு வைத்திருக்கும் பொழுது அந்த பொருளையே பார்த்து கொண்டிருக்கணும் போல் அவருக்கு இருக்குது. அந்த பொருள் அவருடைய கண்ணுக்கு முன்னால் இல்லாமல் போயிட்டா அவருக்கு கவலையோ வேதனையோ ஏற்படுகின்றது. அதாவது உடம்பை நேசிக்கின்றவர்கள் அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருக்கணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி உணர்வார்கள். அவை இங்கு பரமாத்மா பரமதந்தையினுடைய அன்பு ஆத்மாவை நிறைக்கின்றது. எல்லா வகையான குறை குற்றங்களிலிருந்தும் முழுசாக விடுவிக்கின்றது. அவை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறது, முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுன்ற இன்னர்த்தம்டா எப்பயுமே என்னுடைய புத்தி அவரை பார்த்துட்டே இருக்க வேணும். அதைத்தான் நினைவுன்னு சொல்கிறோம். எப்படி அன்பு இருக்கும் பொழுது அந்த பொருளையோ மனிதரையோ பார்க்கறதுக்கு உலகத்தில் ஆக்களுக்கு செழிக்கிறேன், அது ஒரு செழிப்பான விடயமாகவே கருத மாட்டார்கள். அப்போ இங்கே என்னுடைய புத்தி எப்பொழுதுமே பரமாத்மாவுடைய அன்பிலே திளைத்திருக்கின்றது. அது சலிக்காமல் இருப்பதற்காகத்தான் பாபா ஒரு அடையாளத்திலே புள்ளியாக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக நாங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். தந்தை என்று நான் நினைக்கும் பொழுது பாதுகாப்பான ஒரு உணவு எனக்கு ஏற்படுகிறது. தாய் என்று நினைக்கும் பொழுது அவருடைய அக்கறையும் கரிசனையும் பெரிவும் என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆசிரியர் என்று நினைக்கும் பொழுது அவருடைய கருணை கல்வியின் மூலம் எனக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. குரு என்று நினைக்கும் பொழுது என்னை வழிகாட்டுதலே அவர் எவ்வாறு என்னை பாதுகாத்து வைத்திருக்கின்றார் என்பதையும், துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுவிக்கின்ற பாதையை காட்டுகின்றார் என்றதையும் என்னால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறே அவர் ஒரு சகோதரன், சகோதரி, நண்பன். எனக்கு எப்பொழுதுமே ஒத்துழைப்பு கொடுக்கின்றார். தேவையான நேரத்தில் ஓடி வந்து உதவி செய்கின்றார். தன்னுடைய கருத்துக்களை எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். தேவையான நேரத்தில் இதயபூர்வமாக அவருடன் நான் கதைக்கிறேன் என்று அவர் நண்பராக இருக்கிறார். சில விடயங்களை வேறு யாருக்குமே மனம் திறந்து பேச முடியாத அவருடன் நான் பேசுகின்றேன். இவ்வாறு மற்றும் எனக்கு ஒரு சலிப்பு தட்டுற மாதிரியான உணர்வு இருக்கும் பொழுது ஒரு குழந்தையாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கின்றார். குழந்தையாக இருக்கும் பொழுது தேவையான விடயங்களை நான் பார்த்து ரொம்ப அக்கறையாகவும் கரிசனையாகவும் நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது.
எனக்கு பொறுப்புணர்ச்சி வருகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு உணர்வு ரீதியாக நான் அவரை நினைவு செய்யும் பட்சத்திலே எனக்கு அன்பு பெருக்கெடுத்து என்னை நிறைக்கின்றது என்று சொல்லலாம். அதால் தான் சொல்லியிருக்காங்கள், அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள். இறைவனுடைய அன்பு தான் உண்மையில் அடைக்கப்பட முடியாதது. எப்பொழுதுமே பிரவகித்து என்னிடமிருந்து என்னிட்ட இருக்கின்ற இப்படி இருந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் அந்த அன்பு தான் எவ்வளவோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது, இன்னமும் மாற்றி இருக்கின்றது. அதால் தான் அடிக்கடி முழு போல் இருந்தார் மலரா மாற்றன் சொல்வார். ஒவ்வொரு மிருகங்களுடைய உதாரணங்களை சொல்லி அதை எங்களை தேவராக்கிறன்னு சொல்வார். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த அன்பு. இந்த அன்பை இந்த உறவு முறை மூலம்தான் எங்களால் அனுபவம் செய்ய முடியும். அப்போ எவ்வளோ தூரம் அந்த உறவு முறையில் நாங்கள் அவரை அனுபவம் செய்கிறோமோ அவ்வளோ தூரம்தான் எனக்கு பாபாவில் நெருக்கமான அன்பு வரும். அதற்கு வெளி உலகத்தில் இருக்கின்ற விடயங்களிலிருந்து என்னுடைய புத்தியை நான் கொஞ்சம் விலத்தி வச்சா மட்டும்தான் எனக்கு அந்த அன்பை அனுபவம் செய்ய முடியும். என்றால் அது ஒரு சுவை, ரசனை. இதை விட வேறு விஷயம் எனக்கு ரசனையாக இருந்தால் இந்த அன்பு ரசனையாக தெரியாது. இப்போ யாருடைய முகத்தை நான் அடிக்கடி பார்க்குறேனோ எந்த முகத்தில் அந்த முகம்தான் தெரியும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போல் பாபாவோட புத்தியை நான் எப்பயுமே வச்சுருந்தேன்டா, இந்த முகம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தும். அவர்கள் இயல்பாகவே ஈர்க்கப்படுவார்கள். அவர்களுக்கு இயல்பாக அந்த அனுபவம் ஏற்படும், நெருக்கமாக வர்ற உணர்வு ஏற்படும். நாங்கள் அடிக்கடி எங்களோட புத்தி எங்கே போகுது, எந்த நினைவை கொண்டிருக்குது என்று சொல்லி சோதித்து பார்க்குறதன் மூலமும் தற்செயலும் அது தவறி வேறு எங்கேயாவது போயிட்டுதான் இருந்தால் மீண்டும் என்னுடைய அன்பை அதிகரிக்கக்கூடிய விடயங்களையும் நான் அந்த புத்திக்கு கொண்டு வரணும். அதில் பாபா சொல்வார், அடிக்கடி நீங்கள் பாடல் கேட்கலாம், நல்ல பாட்டுகள் எல்லாம் இருக்குது, அதை எப்பயுமே உங்களோட வச்சுக்கொள்ளணும், கேட்கணும்னு சொல்வார். அது ஒரு யுக்தி. கருத்துக்கள், ஞான கருத்துக்கள், முரளி கருத்துக்கள் இருக்கின்றது. இந்த கருத்துக்களிலே என்னென்ன உறவு முறையிலே பாபா என்னுடன் பேசுகின்றார் என்பதை நான் கவனமாக புரிந்து கொண்டு அதனை குறித்து வைத்து கொள்ளும் பொழுது என்னாலே அதை நான் எடுத்து பார்க்க முடியும். அப்பொழுது பாபா இந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையோடு எனக்கு இந்த கருத்தை சொல்கிறாரு. அம்மாவாக இருந்து சொல்கிறார், அப்பாவாக இருந்து சொல்கிறார், நண்பனாக இருந்து சொல்கிறார், டீச்சராக இருந்து சொல்கிறார். அப்படி எனக்கு உணரக்கூடியதாக இருக்கணும். அப்படி நான் உணர்ந்தேன்டா ஒருத்தர் அக்கறையோடு சொல்கிற விஷயத்தை எப்படி நான் மறக்கிறது? அப்போ எனக்கு புத்திக்குள்ள அது ஞாபகமாக இருக்கிறது மட்டும் இல்லை, என்னால் அதை செய்வதற்கான சக்தி கிடைக்கிறது மட்டும் இல்லை, இயல்பாகவே என்னுடைய உணர்வில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்போ உணர்வில் நான் மாற்றத்தை கொண்டு வந்தேன்டா மட்டும்தான் என்னுடைய முகமும் யாரை நான் நேசிக்கிறேனோ அவரை காட்டும். அதுதான் பாபா சொல்கிறார், உங்களுடைய அன்பு மற்றவர்களை நிறைக்க வேணும். அப்போ நான் நிறைச்சிருந்தேன்டா என்னிலிருந்து அன்பு இயல்பாகவே அவர்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனெண்டா நான் நிறைஞ்சு அன்பாலே வழிந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அதிகமாக என்னுடைய ஆத்மாக்குள்ள அன்பு உள்ளெடுக்கப்படுகின்றதோ அவ்வளோ அதிகமாக, ஏன்னா 63 பிறவியாக நிறைய எதிர்முகமானது, வீணானது, மாற்றப்பட்டல், தவறான உணர்வுகள், கசப்பான அனுபவங்கள், இது எல்லாத்தையுமே அது கழுவி சுத்தப்படுத்தி நிறைக்க வேண்டியிருக்கின்றது. அவ்வளவுக்கு நான் அந்த அன்பில் என்னை அமிழ்த்தி ஊற வைக்க வேண்டும். கரல் பிடித்த ஒரு பொருளை நாம் மண்ணெண்ணெயிலே ஊற வைத்து தான் அதில் இருக்கிற துருவை எங்களாலே அகற்ற முடியும். அவ்வளோ அதிகமாக நாங்கள் அதை
ஊற வைக்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக தான் அதில் இருக்கிற துரு அகற்றப்படுகின்றது. அவ்வளோ மாதிரி எங்களுடைய ஆத்மாவும் இந்த மாதிரியான நிறைய எதிர்முகமான விடயங்களாலே இந்த அன்பையிலிருந்து தூர பிரிந்து விட்டது. துவாபர யுகத்திலிருந்து அந்த அன்பு ஒரு விலையான பொருள் மாதிரி ஆகிவிட்டது. அதாவது ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் அதை வச்சிருக்கிற மாதிரியான இவ்வளோ தந்தா அவ்வளோ தந்தா இவ்வளவுன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எல்லைக்குட்பட்ட விடய அளவுக்கு அதை வச்சிருக்குது. ஆனால் சங்கம யுகத்தில் மட்டும்தான் இந்த எல்லைக்கப்பால்பட்ட கடவுளுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத தங்குதடையற்ற அன்பை நாங்கள் அனுபவம் செய்யணும். அதுக்கு முதல்ல என்னுடைய புத்தியை நான் அந்த அன்பு முழுசாவை நினைக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுவோம். எந்த நேரமும் அந்த அன்பு இந்த புத்தியை நான் நிறைக்க இயல்பாக அந்த உணர்வினால் மாற்றத்தை கொண்டு வந்து மற்றவர்களிலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. அடிக்கடி மனத்தாழ்த்துக்கு இருக்கும் அந்த அன்பை நீங்கள் அனுபவம் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய புத்தியில் ஏற்படுகின்ற மாற்றத்தை உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். ஓம் சாந்தி.